அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய இராணுவத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ்க்கான குரூப் சி போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரெக்யூர்மெண்ட்லேருந்து டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 625 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூனிட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க் எங்கே இருக்கும், அதே மாதிரி போஸ்ட்டு, இதற்கான கேட்டகரி வைஸான வேகன்சி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் மீரட் கேன் உத்தரப்பிரதேசிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா மீரட் உத்தரப்பிரதேசம் தான் இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரீஷியன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது யூஆரில் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டாச்மெண்ட் பேஸ் ஒர்க் ஷாப் ஆக்ரா உத்தரப்பிரதேசிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரா உத்தரப்பிரதேசில் இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெலிகாம் மெக்கானிக்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 506 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் ஜபல்பூர் மத்திய பிரதேஷ், இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜபல்பூர் மத்திய பிரதேசில் இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்மமெண்ட் மெக்கானிக்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஜபல்பூர் மத்திய பிரதேசில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டிட்டாச்மெண்ட் பேஸ் ஒர்க் ஷாப், இதற்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜபல்பூர் மத்திய பிரதேசில் தான் இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்மமெண்ட் மெக்கானிக்ஸ், இதுலேயுமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 505 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் டெல்லி கேன் டெல்லி, இதற்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கும். அதே மாதிரி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட், இதில் டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கில் டோட்டலாக 11 வேக்கண்டும், ஃபயர்மேனில் டோட்டலாக 2 வேக்கண்டும், ஃபயர்மேன் இன்ஜின் டிரைவரில் 1 வேக்கண்டும், வெஹிக்கிள் மெக்கானிக்ஸில் டோட்டலாக 7 வேக்கண்டும், எலக்ட்ரீஷியனில் டோட்டலாக 10 வேக்கண்டும், ஃபிட்டரில் டோட்டலாக 3 வேக்கண்டும், வெல்டரில் டோட்டலாக 4 வேக்கண்டும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் டோட்டலாக 54 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கேட்டகரிக்கு வேகன்சி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இதற்கான பிடிஎஃபை நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராமில் நான் சென்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா பிபி கேன் ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பிபி கேன் ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குக், இதில் டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டின் அண்டு காப்பர் ஸ்மித், இதுலேயுமே ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 506 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் ஜபல்பூர் மத்திய பிரதேஷ், இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜபல்பூர் மத்திய பிரதேசில் இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க், டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 11 வேகன்சி இருக்குது. அடுத்து ஸ்டார் கீப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 1 வேக்கண்டும், ஃபயர்மேனுக்கு டோட்டலாக 4 வேகன்சியும், டெலிகாம் மெக்கானிக்ஸுக்கு டோட்டலாக 7 வேகன்சியும், டின் அண்ட் காப்பர் ஸ்மித்துக்கு டோட்டலாக 1 வேகன்சியும், அப்சால்ட்டருக்கு டோட்டலாக 1 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 507 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் நார்த் வெஸ்ட் பெங்காலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபயர்மேன், இதில் டோட்டலாக 2 வேகன்சியும், எலக்ட்ரீஷியனில் டோட்டலாக 1 வேக்கண்டும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் 13 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்கின்ட்ரா வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 508 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் உத்தரப்பிரதேசிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க்கில் டோட்டலாக 3 வேக்கண்டும், ஸ்டோர் கீப்பரில் 4 வேக்கண்டும், ஃபயர்மேனில் 2 வேக்கண்டும், பார்பரில் 1 வேக்கண்டும், எலக்ட்ரீஷியனில் 2 வேக்கண்டும், ஃபிட்டர்லேருந்து 2 வேக்கண்டும், மெக்கானிக்ஸ்லேருந்து 4 வேக்கண்டும், வெல்டர்லேருந்து 2 வேக்கண்டும், டின் அண்ட் காப்பர்லேருந்து 4 வேகன்சியும், ட்ரேட்ஸ்மேன் மேட்லேருந்து 14 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 509 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் ஆக்ரா உத்தரப்பிரதேஷ், இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ரா உத்தரப்பிரதேசில் இருக்கும். அதேமாதிரி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க்கில் 4 வேக்கண்டும், ஃபயர்மேனில் 3 வேக்கண்டும், பார்பரில் 1 வேக்கண்டும், டெலிகாம் மெக்கானிக்ஸில் 17 வேக்கண்டும், எலக்ட்ரீஷியனில் 7 வேக்கண்டும், மோல்டரில் 1 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 510 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் மீரட் கேன் உத்தரப்பிரதேஷ்,
இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மீரட் உத்தரப்பிரதேசில் இருக்கும். இதில் ஃபயர்மேனில் 5 வேக்கண்டும், டெலிகாம் மெக்கானிக்ஸில் 27 வேக்கண்டும், இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்ஸில் 4 வேக்கண்டும், எலக்ட்ரீஷியனில் 9 வேக்கண்டும், வெஹிக்கிள் மெக்கானிக்ஸில் 11 வேக்கண்டும், ஃபிட்டரில் 4 வேக்கண்டும், வெல்டரில் 2 வேக்கண்டும், டின் அண்ட் காப்பரில் 2 வேகன்சியும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் 28 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப், கிர்கி, புனே, மகாராஷ்டிரா. இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் புனே, மகாராஷ்டிராவில் இருக்கும். லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 15 வேக்கண்டும், ஃபயர்மேனில் 4 வேக்கண்டும், வெஹிக்கிள் மெக்கானிக்கு 81 வேக்கண்டும், ஃபிட்டருக்கு 1 வேக்கண்டும், மெக்கானிஸ்ட்டுக்கு 9 வேக்கண்டும், டின் அண்ட் காப்பருக்கு 1 வேக்கண்டும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு 116 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 515 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப், பெங்களூரு, கர்நாடகாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்கும். லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கண்டும், ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 பொறுத்த வரைக்கும் 1 வேக்கண்டும், ட்ரக்ஸ்மேன் கிரேடு 2க்கு 1 வேக்கண்டும், ஸ்டோர் கீப்பருக்கு 3 வேக்கண்டும், ஃபயர்மேனுக்கு 4 வேக்கண்டும், எலக்ட்ரீஷியனுக்கு 3 வேக்கண்டும், ஃபிட்டருக்கு 16 வேக்கண்டும், வெல்டருக்கு 4 வேக்கண்டும், டின் அண்ட் காப்பர் ஸ்மித்துக்கு 12 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்இ ஸ்கூல், வடோதரா, ஃபட்டகஞ்ச், குஜராத். இங்கேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க்கு 6 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டாட்டிஸ் ஒர்க் ஷாப், மகாராஷ்டிராவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்ஸ். இதில் டோட்டலாக வந்து 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் ஸ்டாட்டிஸ் ஒர்க் ஷாப், டிலோலி, நாசிக், மகாராஷ்டிரா. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் இந்த போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கண்டும், ஃபிட்டருக்கு 1 வேக்கண்டும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு 3 வேக்கண்டும், குக்குக்கு 1 வேக்கண்டும், வாஷர்மேனுக்கு 2 வேக்கண்டும், பார்பருக்கு 1 வேக்கண்டும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 3 வேக்கண்டும், ஆர்மெண்ட் மெக்கானிஸ்ட்டுக்கு 2 வேக்கண்டும், ஸ்டோர் கீப்பருக்கு 1 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம்டு ஸ்டேட்டிஸ் ஒர்க் ஷாப், அகமது நகர், மகாராஷ்டிரா. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க் 1 போஸ்ட்டும், குக் 2 வேக்கண்டும், வாஷர்மேன் 1 வேக்கண்டும், ஃபயர்மேனுக்கு 2 வேக்கண்டும், பார்பருக்கு 1 வேக்கண்டும், எம்டிஎஸ்க்கு 10 வேக்கண்டும், வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ்க்கு 1 வேக்கண்டும், டின் அண்ட் காப்பர் ஸ்மித்துக்கு 1 வேக்கண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ் ஒர்க் ஷாப், இஎம்இ, மியோ, மத்திய பிரதேஷ். இதில் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குக் ஒரே ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத கரெக்டாக கவனமாக கேளுங்க. அடுத்து இதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளா அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் எலிஜிபிள். இதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபார்மசி இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து 2 இயர் டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்மசியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட் ஃபார்மசியில் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன், பவர் ஹைலி ஸ்கில்டு 2, டெலி மெக்கானிக்ஸ். இந்த 3 போஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ட்ரேடில் ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th முடிச்சுட்டு ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக்ஸ் ட்ரேடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதை நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஐடிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் மெக்கானிக்ஸ் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மமெண்ட் மெக்கானிக்ஸ். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th முடிச்சுட்டு ஐடிஐயில் ஃபிட்டரில் ட்ரேடில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ்மேன் கிரேடு 2. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா 2 years டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ்மேன்ஷிப்பில் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டெனோகிராஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்டேஷனை பொறுத்த வரைக்கும் 80 words per minute வந்து 10 minutes கொடுப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு
50 மினிட்ஸ் வந்து இங்கிலீஷுக்கும் 65 மினிட்ஸ் வந்து ஹிந்திக்கும் கொடுப்பாங்க. இது வந்து கம்ப்யூட்டரில் தான் உங்களுடைய ஸ்டெனோகிராஃபிங் டெஸ்ட் வந்து நடைபெறும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிஸ்ட். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். ஐடிஐ பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிஸ்ட் இல்லை அப்படின்னா டர்னர் இல்லை அப்படின்னா மில் பிரிட்ஜ் இந்த மாதிரியான ட்ரேடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிட்டர், டின் அண்ட் காப்பர் ஸ்மித், அப்சால்டர், மவுல்டர், வெல்டர், வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். ஸ்டோர் கீப்பர் இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து ஹிந்தியில் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேட். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஹெவி வெஹிக்கிள் வச்சு இருக்கணும். 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் இன்ஜின் டிரைவர். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்மேன். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸை உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குக். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்தியன் குக்கிங்கை பற்றின ப்ரொஃபஷன்ஸியான நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மெட். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்பர். இதற்கு நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு வந்து பார்பர் ட்ரேடில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாஷர்மேன். இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மிலிட்ரி அண்ட் சிவிலியன் கிளாத்ஸை நீங்கள் கம்பல்சரி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ், மெசஞ்சர், சர்ச்சர், கார்டனர், சஃபைவாலா, சௌகிதர், புக் பிண்டர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி அதை பற்றின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபயர் இன்ஜின் டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபயர்மேன் அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் டிரைவர் இந்த 2 போஸ்ட்டுக்குமே இருக்கும். இதற்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 81.5 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்டென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 50 kgs இருக்கணும். இதற்கான ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 63.5 kg நீங்கள் தூக்கிட்டு 183 மீட்டரை 96 செகண்டில் நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரிங் 2.7 மீட்டர் டிச் லாங் ஜம்ப் இருக்கும். அடுத்து 3 மீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ரோப் வந்து நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இதற்கான அப்ளிகேஷன் டேட் என்ன அப்படின்றத அவங்க இன்னும் அப்டேட் பண்ணலை. இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ, இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.